சந்தோஷமாக ஒரு அல்ல சொல்லிங்களேன். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளாக துக்க நாளாக தெரியல. அல்லேலூயா. ஒரு உயிர்த்தெழுந்த நாளில் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. சரீரத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும். கர்த்தர் ஒரு வல்லமையான தேவன் நம் மத்தியில் இன்றைக்கு இந்த விசேஷத்து நாளில் நம் மத்தியில் வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி சோதரிக்கிறேன். கண்ணில் மூடி ஜெபிப்போம். Thank you Lord for this wonderful beautiful day my Lord. இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க எங்களுக்கு நேரத்தை தந்ததுக்காக நன்றி. உம்முடைய தெய்வீக கரம் பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பாதைக்கு விளக்காயிருந்து வழிகாட்டுகிறதுக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை ஜெயமாக முடியட்டும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 இதுதான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஏன் பேட்டரி வீக்காக இருக்குன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நல்ல மகிழ்ச்சி. நான் இன்றைக்கு யோபு சொல்றா, என் மீட்பர், அது எல்லாம் சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு வார்த்தை, கர்த்தரோட வார்த்தை ஒரு வல்லமையானது. இன்றைக்கு விசேஷத்த நாள் என்று சொல்லுவேன். இன்றைக்கு இயேசு நாமத்தினால, கிறிஸ்துவ நாமத்தினால உயிர்த்தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்து உங்களை சோதரிக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நானும் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும், நல்ல உற்சாகத்தோடு சொல்லு, நீங்களும் நானும் தோல்வி அடைந்தவர்கள், நாம் ஜெயித்தவர்கள். ஏனென்றால் கிறிஸ்து ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். அல்லேலூயா. விளையாட்டாடுகாதீங்க. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வார்த்தை இன்னைக்கு ஆண்டவரோட பேசுவார். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்து காண்பித்த தேவன். கிறிஸ்து மாற்று வெற்றி பெறவில்லை என்றால் நாமும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அவரோட வெற்றி சொல்லுங்களேன், பக்கத்துக்காரர் சொல்லுவான், அவரோட வெற்றி நமக்கு வெற்றி. அல்லேலூயா. அவருக்காக வெற்றி இல்லை, நமக்காக வெற்றியை கொடுத்தார். இஸ் எ சூப்பர் நேச்சுரல் காட். இந்த காலை வேளையில கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கபடியாக உனக்காகவும் எனக்காக உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துக்கு 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக யோபு என்ற பக்தன் சொன்னபடியாக கர்த்தரின் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக யோபு 19ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார். வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக கோடீஸ்வரர்களும் சரி, பிரதம மந்திரியா இருக்கட்டும் சரி, முதலமைச்சரா இருக்கட்டும், மந்திரிமார் யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் இறந்த நாளை கொண்டாடுவாங்க. உண்மைதானே? நமக்கும் பிறந்த நாள் இருக்குன்னா இறந்த நாள் இருக்கு. ஆனா உயிரோடு எழுந்த நாள் அவர் கொண்டுதான். அல்லேலூயா. அவர் வருகை மட்டும், அவர் வருகை வரும்பொழுது நம்மளும் உயிரோடு எழுதுப்போம். அல்லேலூயா. பெரிய பெரிய போட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, பாட்டெல்லாம் போடுவாங்க, 6 மணிக்கு பாட்டு போட்டுருவாங்க. இறந்த நாள் இதோட ஒரு 72வது நாள் இறந்த நாள் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஜீவனுள்ள தேவன் பிழைத்திருக்கிற நாளா இருக்கப்படியாக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உயிர்த்த. யார்கிட்ட சொன்னார்? எடுத்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது பார்ப்போமானா வேத பகுதி எடுத்து தியானிப்புக்காக மார்க் 9ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் இடம் விட்டு புறப்பட்டு கடந்து போனார். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொன்னார். சீஷர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கார், நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள்
உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். சொன்னபடியே செய்து காண்பிக்கிற தகப்பனார்கள். அல்லேலூயா. உங்க அப்பா எப்படியா பட்டுறன்னு சொல்லுவீங்க நீங்க. எங்க அப்பா எல்லாத்தையும் செய்துங்க, எனக்காக எல்லாத்தையும் செய்வார். அப்பா உங்க அப்பாவே செய்யும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அப்பா செய்து காமிப்பார். அவர் சொன்னாருங்க, சொன்னதை செய்து. நீ உண்மையா சொல்றேன், உனக்கு எதெல்லாம் சொல்லி நடக்கல நான் இன்னைக்கு சொல்றேன், நடத்தி கொடுப்பார். உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரா, செய்து சொன்னதை செய்வார். சொன்னதை நிச்சயம் செய்வார். சூழ்நிலை வேற இருக்கும், சூழ்நிலை கடினமா இருக்கும், பார்ப்பதுக்கு ஒன்றில்லாத போல இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க சொன்னோம், சொன்னதை செய்வார். சொன்னதை செய்வார். பாஸ்டர் சொன்னதை செய்வார். பாஸ்டர் அம்மா சொன்னதை செய்வார். இந்த பக்கம் உங்களுக்கு சொன்னதை செய்வார். உங்களுக்கு சொன்னதை செய்வார். சொன்னதை, எனக்கு சொன்னதை, உங்களுக்கு சொன்னதை, நமக்கு சொன்னதை, எல்லாருக்கும். இது பத்தாதுங்க, செய்வார். உனக்கு சொன்னதை உயிரோடு எழுந்தவர் சொன்னாருங்க. நான் எழுந்து பண்ண எழுந்தார். அப்ப அப்பா சொன்னதை நான் அப்ப மறுபடியும் கேட்கிறேன், உனக்கு சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்களேன். எப்படி இருக்கணும்னா, என் சொன்னார் நான் 3 நாள் எழுந்துப்பேன்னு சொன்னார், செய்து காமிச்சாரா? அதை நம்புறவங்க மட்டும் எப்படி இருக்கணும்னா, நீ சொல்றத நாளைக்கே செய்து காட்டணும். அந்த மாதிரி செய்யும் சொல்லணும். உனக்கு சாமு உனக்கு சொன்னதை, கிதேன் உனக்கு சொன்னதை, எஸ் அவர் சொன்னதை செய்வார். உன்னை சொன்னாரா நீ பிச்சைக்காரியா இருக்கியா, பணக்காரியா ஆக்க போறியா, சொன்னதை செய்வார். ஆமென். ஒரு உற்சாகம் சொல்லு. உனக்கு சொன்னாரா செய்வார். உனக்கு சொன்னாருங்களா செய்வார். சபைக்கு சொன்னாரா, ஆமாங்க சொன்னாரு, செய்வார். அந்த வைராக நமக்குள்ள இருக்கணும். அதுதான் உயிர்த்தெழுந்தார். சொன்னாரு செய்ய மாட்டார். அல்லேலூயா. சொன்னாரு செய்தாரு. ஆனா சூழ்நிலை வேற. இப்போ நினைக்கலாம், ஆனா பார்க்கிறதுக்கு பெரிய கல்லா இருக்கு, எப்படி இது தள்ளுவாங்க, அவர் தள்ளுவார். முடியாது, முடிச்சு நம்மளோட இருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷம் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறாரு. இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, நான் பேச நீங்களும் கூட பேசணும். ஓகே. தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்ப நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், சபைக்கு 22வது ஆண்டு 23வது ஆண்டு சொன்னது எல்லாத்தையும் 24வது ஆண்டு செய்து முடிப்பார். அது விசுவாசிக்கணும். இன்னைக்கு உயிர்த்தெழுந்தது உண்மைனா எனக்கு சொன்னது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மைனா எனக்கு சொன்னது இல்லைன்னா பொய். அது அல்லையா? எங்க அப்பா பொய் பேசுகிற தேவன் அல்ல, சொன்னதை செய்து முடிப்பார். மார்க் 16ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயம் ஆகிற போது கல்லறை இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான். வசனம் சொல்லுது, கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான். உண்மைதாங்க. அந்த 2 லேடிஸ் புரட்ட முடியுமா? யார் புரட்டி பேசுறாங்க? இன்னைக்கு சகோதரிமார்களுக்காக அன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்றார், யார் எனக்கு புரட்டி தள்ளுவான் அந்த பிரச்சனையை? ஜென்ஸ் விட்டுருங்க, ஓகேங்களா? ஜென்ஸுக்கெல்லாம் ஜெயம். மனைவிக்கு வந்தாலே பிள்ளைங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு வந்தது, பசங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. போதனை வந்து யாரா புரட்டி தள்ளுவான்? அவங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கும் தெரியாது யார் புரட்டி தள்ளுவான். அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லிட்டு போனாரா, நான் உள்ள கோகையில போய் ஒளிஞ்சுப்பேன், நீங்க சைலண்டா வந்து சொல்லுங்க கல்லு புரட்டி. சொல்லவே இல்லையே, சஸ்பென்ஸா இருந்தது. அதே சஸ்பென்ஸ் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, அதே சஸ்பென்ஸ் நடந்துட்டு இருக்கு. புரட்டி தள்ளுவான். வசனத்தை பார்க்கும் பொழுது எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. பிரச்சனை பெருசா இருக்கு. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறார்கள், பெரிய கல்லு, கொஞ்சம் கல்லு இல்லைங்க, பெரிய கல்லு மூடப்பட்டது. இது லாஸ்ட் சொல்ற பெரிய கல்லு. நமக்கு கூட பார்க்கிறதுக்கு எப்படி தெரியும் அந்த கல்லு? ப்ராப்ளம் சின்னதா இல்ல, பெருசா தெரியுது. ஐயோ என்னால முடியாது. ஏய், அவரால முடியும். சொன்னதை செய்வார். புரட்ட முடியல, புரட்டினாருங்க. வசனம் சொல்லுது பெரிய கல்லா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறார்கள், அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி,
சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுங்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள். அங்கே அவரை காண்பீர்கள். சொன்னபடியே காண்பீர்கள். சொன்னபடியே காண்பீர்கள். சொன்னாரா? பாப்பீங்க. சொன்னாரா? திரும்ப பேசுற ஆண்டு பாப்பீங்க. பார்க்கறதுக்கு பெரிய கல்லு, பிரச்சனை பெருசு, நடக்கல. உங்க பார்வை எது மேல இருக்கு? கல்லு மேல இருக்கு. நான் சொல்றேன், உள்ள இருக்கிற மேல வைங்க. சொன்னார், காண்பீர்கள். கண்டாங்க. நான் சொல்ற விசுவாசத்தை நீங்க பாப்பீங்க. நான் பார்ப்பேன், சபை பார்க்கும், உன் குடும்பம் பார்க்கும், உன் உறவினர்கள் பார்க்கும், உன் நண்பர்கள் பார்ப்போம், உன் பேத்தி பார்க்கும், உன் பேரன் பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்போம். சொன்னதை செய்வார். பிகாஸ் மை காட் இஸ் a truthful God. இன்னைக்கு விசேஷமா தீர்க்கதரிசனமா சிலர் கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரே வார்த்தை, இந்த அருமையான காலையில் யாரோ ஒரு கர்த்தர் சொல்லுகிறவர், பயப்படாத, பெரிய காரியத்தை செய்வேன். பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியுன்றதை காண்பிப்பார். பெரிய காரியத்தை செய்ய. நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனை ரொம்ப பெருசு. நோ, பெரிய பிரச்சனையை காட்டணும். பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. பிரச்சனை பெரிதா இருக்கலாம், ஆனா ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், இன்னைக்கு உயிர் தெரிந்தவர், வல்லமையானவர். இன்றைக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க கல்லை புரட்டி போட, உங்க பிரச்சனைகளை மாற்றி போட, உங்க சூழ்நிலைகளை மாற்ற, உங்க வேதனைகளை மாற்ற, உன் பிரச்சனை இருக்கிற எல்லாத்தையும் மாற்றுவதற்கு என் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சொல்ல கர்த்தர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் சொல் ஆகும். சொன்னார், நாங்க இருக்க மாட்டேன், உயிரோட எழுந்திருப்பேன் சொன்னார். சொன்னபடி உயிர் தந்தார். மார்க் 16:7 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே செய்து முடிக்கிற தேவனா. தூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு உயிர் தெரிந்தார், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், உங்களுக்கு சொன்னபடி அவர் காண்பிப்பார். சொன்னபடியே கர்த்தர் காண்பித்தார். யோவான் 20:19-20 சொல்லுகிறது, வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே கூடியிருந்த இடத்தில் தூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் எல்லாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை, அங்க டவுட் இருந்தது நிறைய. அதனால தான் கை வேளாளமெல்லாம் காண்பித்தார். இன்னைக்கு ஆண்டு கதவு பூட்டிட்டு உங்களுக்கு சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை, சபையா இருக்கு. சபை கதவு பூட்டிருக்காப்பா இன்னைக்கு. இன்னைக்கு இயேசு நடுவில் நிற்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், சமாதானம். சமாதானம். இந்த சமாதானம் எல்லாம் வந்துடும். கடன் பிரச்சனை அதிகமா இருக்கா, டெய்லி சண்டை இருக்கா, சமாதானம் சொன்னா என்ன அர்த்தம்? எல்லா பிரச்சனையும் முடிய போதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சமாதானம் சொல்றார். இங்க பாருமா, குத்தின இடம், அடிக்கப்பட்ட இடம் எல்லாம் பார், ஆனாலும் நான் உயிரோட சொன்னதை செய்த, நான் இன்னைக்கு சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். சீஷர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். இன்னைக்கு துக்கமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். சீஷர்கள் இயேசு கூடவே இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இயேசு மரித்த பிறகு மறுபடியும் எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசு கூடவே ஊழியம் செய்துட்டு இருக்காரு. இயேசு கூடவே ஊழியம் பண்றாங்க. இயேசு கூட தான் எல்லாம் டெடிகேஷனா வராங்க. ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுங்க. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். மரித்த பிறகு மறுபடியும் அவ்வளவுதான், தலைய போயிடுச்சு. அதனால நம்மள மறுபடியும் மீன் பிடிக்க போயிடலாம் நினைக்கிறாங்க. நான் சொல்வேன், தலை என்னைக்கும் போகாது. அவர் உயிரோடு எழுந்தவர், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அதே போல ஒரு சம்பவத்தை யோவான் 21:1-6 வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு இயேசு மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சீமோன் பேதுரு,
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ராத்திரியில் அவருக்கு ஒரு மீன் அகப்படல. ஆனா தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு அங்கேயும் சொல்றாரு, மறுபடியும் வலைய போடுங்கன்றார். முயற்சி விட்டுடாதீங்க. ஆண்டு சொல்றாரு, முயற்சியை விட்டுடாதீங்க. இதுவரைக்கும் முயற்சி எடுத்து கிடைக்கலையா, முயற்சி எடுத்து நடக்கலையா, ஆண்டு சார் மறுபடியும் செய், நான் உன் கூடவே இருப்பேன். அன்னைக்கு வலையை கிழித்தக்கதா என்னால் செய்ய முடியுமானால், காட்சி கொடுத்தவர் உண்மையானவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். அந்த ராத்திரில சொன்னார், வலதுபுறமாக வலைகளை போடுங்கன்னு சொன்னார். காட்சியை கொடுத்த தேவன், கண்டவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். மாம்சத்தின்படி காரியத்தை ஜெயிக்க முடியாது. உண்மையா சொல்ற, மாம்சத்தின்படி காரியத்தை ஜெயிக்க முடியாது. இயேசு கூட இருந்தால் தான் நம்மால் ஜெயிக்க முடியும். மாம்சமாக எதையும் ஜெயிக்க முடியாது. நீ மாம்சமாக ஞானத்தை வச்சு போராடலாம், மாம்சமா படித்ததை வச்சு வாழலாம் நினைக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நோ. அவர் கூட இருந்தாதான் ஜெயம் வரும். அவர் கூட இருந்தா ஜெயம் வரும். அவர்கள் ஃபிஷர்மேன், எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. ஆனாலும் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். உயிரோட அவர் மட்டும் இல்லை, உயிரோடு நம்மோடு தான் இருக்கிறார். இன்னைக்கு நான் உண்மையா சொல்லுகிறேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், இது வரைக்கும் நடக்காததை கர்த்தர் ஈஸ்டர் 24வது ஆண்டு சொன்னதை செய்து காண்பித்து காண்பார். சொன்னதை நிச்சயம் செய்வார். அவர் ராவது பிரயாசப்பட்டுவது ஒன்றும் பிடிக்கவில்லை. நீங்கள் படகு வலதுபுறமாக வலைகளை போடுங்கள் என்று சொன்னபோது திரளான மீன்கள் அகப்பட்டது. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைகளை போடும்பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக ஒரு வல்லமையான காரியம் சம்பவித்தது. இயேசு மாம்சமா இருந்த பொழுதும் சொன்னதை செய்தார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது மாம்சமா இருந்தார், அப்பவும் சொன்னதை செய்தாரு. இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பொழுதும் சீஷரிடத்தில் சொன்னதை செய்து காண்பித்தார். நான் சொல்றேன், இயேசு மீட்பர் உயிரோடு இருப்பாரானால் உனக்கு சொன்னதை செய்வார். உனக்கு சொன்னதை செய்வார். அதுல எந்த மாற்றமே கிடையாது. உனக்கு ப்ராஃபஸி பண்ணியிருக்காரா? இன்னைக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். ப்ராஃபஸி பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய நடந்தது, ஆனா சிலது நடக்கலன்னு மட்டும் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து நினைக்குங்களேன். உங்களுக்கு ப்ராஃபஸி பண்ணி நிறைய காரியம் நடந்திருக்கலாம், சில காரியம் நடக்காம லேக்கிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன், இன்னைக்கு ராபா சூதாலமா மாத்தூர் ரேபே ஷிஹாந்தர சுஹலபா, God would have prophesied you, but the situation is negative. கிடைக்காம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசு நாமத்தினாலே whatever the prophecy God has said, சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடிப்பார். You can sit down. சொன்னதை செய்து முடிப்பார். ஒரு காரணம், அவர் உனக்கு சொன்னாரா, நிச்சயமாக செய்து முடிப்பார். அதனால மார்க் 9:23 சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், எல்லாம் கூடும். அன்பான தேவ பிள்ளைகளை, யாராவது ஒருவர் மார்க் மத்திய 27ஆம் அதிகாரம் 64-66 வசனங்களுக்கு வாசிக்கல. மத்திய 27ஆம் அதிகாரம் 64-66. Matthew 27:64-66. ஆகையால் அவனை மறுபடி வாசி ஃபர்ஸ்ட்ல. ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியில வந்து அவளை களவாய் கொண்டு போய் சொல்லாதபடிக்கு
பத்திரப்படுத்தும்படி அதுக்கு பிலாத்து உங்களுக்கு அவர்கள் போய் கல்லறைக்கு முட்டு காவல் வைத்து, அன்பான தேவ பிள்ளைகளே, அங்க யூதர்கள் சொல்றாங்க என்னன்னா, சீஷர்களே உள்ள இருந்து எடுத்து போயிட்டு வெளியே வச்சுட்டு ஒரு உயிரோட இருந்துட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. பிலாத்துட சொல்றாங்க, இந்த நேரில் நாங்க நம்ப மாட்டோம், அவரை உயிரோடு இருக்கிறார் செத்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு அவங்களே வந்து வெளியே வச்சுட்டு இது உயிரோட வந்துட்டேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இல்லை இதுக்கு காவல் வைங்க. அப்போ அவர் சொல்றாரு, அப்போ நீங்களே காவல் வைங்க. காவல் வைக்கிறது மட்டுமல்ல, ரோம ராஜ்யத்தில் இருக்கபடியாக அந்த கல்லுக்கு என்ன வைக்கிறாங்களா, முத்திரை போடுறாங்க. அந்த முத்திரை போட்டா யாரும் போயிட்டு கிட்ட போக கூடாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அவ்வளோ பேர் கல்லுக்கு என்ன போடுறாங்க, முத்திரை போட்ட, அதாவது வெளியே வராதபடிக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு விரோதிகளும் தந்திரக்காரர்களும் பிசாசின் கிரியைகள் எது இருந்தாலும் அதை மூடி முத்திரை போட்டு இருக்குமானால், நான் ஒன்னே ஒன்று சொல்வேன், அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ரோமர் ராஜ்யத்தில் இருக்கிற காட்டலாம் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அந்த அவங்க பிளான் ஒன்றும் நடக்காது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவங்க பிளான் ஒன்றும் நடக்காது. அவங்க பிளான் ஒன்றும் நடக்காது. அவர் பிளான் தான் நடக்கும், அவர் திட்டம் தான் நடக்கும், அவர் சித்தம் தான் நடக்கும், அவர் தீர்மானம் தான் நடக்கும். அவர் நம்மளை திட்டம் பண்ணி வச்சிருப்பார்னா எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. சொன்னதை செய்து காண்பித்தார். அவர் தான் இன்னைக்கு பேசுறார், டேய் நீ எவ்வளவு பேர் கல்லை வச்சு கூட உள்ள வச்சு பூட்டுறா, நீ பெரிய கல்லு மனுஷன் புரட்டாதபடிக்கு நீ போடு, நான் உள்ள பூட்டு. ஐ டோன்ட் கேர். யாரால சொல்ல முடியும் ஐ டோன்ட் கேர்? நான் சொல்ல முடியும் ஐ டோன்ட் கேர். உங்களால சொல்ல முடியுமா? எத்தனை பிரச்சனை, 20 லட்சம் கடன் தான் என்ன சொல்லணும் சொல்லுவீங்க? இந்த கேர் எப்ப நடக்கும் தெரியுமா? அவங்க வந்து 9 மணிக்கா வந்து பார்க்கல, கல்லறை திறந்துதானே 9 மணிக்கா வரல. எப்ப வந்தாங்களா? விடிய காலையில வந்தாங்களாம், இருட்டோட. அங்க தோட்டக்கார பேர் நின்று கூட அவங்களுக்கு தெரியல, விடிய காலம் வந்தாங்களாம். ஒருத்தருக்கு எப்ப விடியுதுனே தெரிய மாட்டேது ஒரு குடும்பங்களுக்கு. அல்லேலூயா. என்னது எப்போ விடுதலை? அப்ப எங்க நீங்க விடுவீங்க? நீங்க விடுவீனுமா, நீங்க விடுதலை ஆகணுமா, அதிகாலை திறந்துக்குதான்னு பார்க்கணும், அதிகாலை வந்திருக்காரான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆனா அதிகாலை பார்த்தா தான் கொசு வாயில போற மாதிரி இருக்கும். அங்கிருந்து உயிரோட எழுந்திருக்காருன்னா காலையில போறாங்க, பார்த்தா யார் அவங்க பிளான் பண்ணி போவாங்க நினைக்கிற, ரோட்ல போகும்போது யாரும் அந்த கல்லை புரட்டி போடுவாங்க. நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற இவங்க நினைச்சிட்டே போறாங்க, அந்த கல்லை யாரை புரட்டுவாங்க. நீ நினைக்கும் போதே செய்து முடிச்சார். தானியேல் ஜெபிப்பதுக்கு முன்பாக பதில் வந்தது. நீ விசுவாசித்தாயா, தேவனுடைய மகிமை காண்பாய். அதிகாலை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன லேட்டா படுத்தாலும் சரி, இனிமேட்டு அதிகாலை தேவ சமூகத்தில் இருப்பேன். அப்படி நிற்கும் பொழுது நீங்க பார்ப்பீங்க, ஒரு தூதனை நிற்பாங்க. அங்க தூதன் பேசுறான், இங்க இல்ல அவரு, போ அங்க போ, அங்க போறாரு, போயிட்டு இருக்காரு. உனக்கு ஆண்டவர் பேசணுமா, அப்ப எப்ப எழுந்துக்கணும்? விடிய காலையில் காக்கா சத்தம் போடுறதுக்கு முன்பாடி எழுந்துக்கணும். இல்ல காக்காக்கு தான் அந்த ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வாதம் காலையில் எழுந்துக்கணும். இன்னைக்கு ஒரு முயற்சி, உனக்கு பிளெஸிங். இன்னைக்கு அதுக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பார். அந்த காலை வேலை எழுந்து போன உடனே ஒரு அதிர்ச்சியான சம்பவம். என்னது? சீல் போட்டது திறந்து இருக்குது. உள்ள வச்சவரு இல்ல, துணியை சுத்தி போட்டு வச்சவரு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா சொன்னதை செய்தார். இன்னைக்கு சொன்னதை செய்யணுமா, காலையில எழுந்துப்போம், தேவ சமூகத்தில் உட்காருங்க. தூத வாலிபன் உட்கார்ந்துட்டு இருப்பான், மகளே மகனே இது போய் செய்யு, நான் செய்யினுவர், கேட்டுவாங்க போங்க, ஒரு அற்புதம் நடக்கும். அதான் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார். இஸ் a supernatural God. மார்க் 9:23 சொன்னது, இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் இயேசு கூட இருந்தாங்க. அவங்க நினைச்சாங்க இனிமேல் மீன் தான் பிடிக்கணும். நோ, நீ மனுஷனை பிடிக்க வாழ்ந்து அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்து முடித்தார். அவர் உயிரோடு இருக்கும் போல என்னங்க சொன்னாரு? நிறைய அற்புதங்கள் செய்தார். அன்னைக்கு செய்தவர் மரித்தாலும் செய்வார். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கலாம். கிறிஸ்துவ ஜீவியத்துல என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும்,
நாம் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உயிர்த்தெழுது உண்மையானால் உனக்கு சொன்னதும் உயிர்த்தெழுது உண்மை. அன்னைக்கு பூட்டப்பட்டது உண்மையானால் திறக்கப்பட்டது உண்மையா, இதுவும் திறக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது காரியங்களை பார்க்கும்போது சொன்னதை செய்தவர் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்தார் என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பேதுரு முதல்ல ஊழியத்துக்கு போறார். மீன் பிடிக்க வான்னு சொன்னவர், நீ மனுஷனை பிடிப்பன்னு இயேசு சொன்னார். அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஊழியம், நீ மனம் திரும்பி என்ன சொன்னார் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கும் பொழுது பேதுருவோட வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு 3000 பேர் ரட்சகராக இயேசுவை சொந்த ரட்சகர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பேதுரு என்னங்க பேசினா, வாய் திறந்து பேசினாரு. ஆனா பேசினது கூட யார் இருந்தது? இயேசு இருந்தார். உயிரோட தேவன் கூட இருந்தபடியாக வல்லமையான காரியம் சம்பவித்தது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், சபையே, நீ எந்த காரியத்தில் தாமதமா நடக்கவில்லையோ, பயந்து கொண்டு இருக்கிறாயோ, சொன்னவர் செய்து காண்பித்தார். உனக்கு சொன்னதை செய்து காண்பிப்பார். இஸ் ட்ரூ காட். சொன்னதை செய்த காண்பிப்பார். ஆரம்ப காலத்தில் ஊழியத்தை சொல்லும்போது போகும்போது சொன்ன இதை செய்வேன், கட்டுமை செய்வார். ஒரு நாவல் வருகிற வார்த்தைகளை முத்திரை போட கத்திர முத்திரை போடுறார். ஏனென்றால் இயேசு உன்னோடு இருக்கிறார், இயேசு உங்களோடு இருக்கிறார். போய் பிரசங்கம் பண்றோம். 3000 ஒன்னும் இல்லை, எத்தனை பேர்? 3000 பேர். ஸ்பீக்கர் கிடையாது, மைக்கு கிடையாது, பேண்டு கிடையாது, கீபோர்டு கிடையாது. ஆனாலும் வார்த்தை வல்லமையானது. ஏன்னா கூட இருக்கிற வல்லமையானவர். போய் பிரசங்கிதா சரி 3000 நின்னுதான் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:4 எடுத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர். இயேசு கூட இருந்தா எல்லாமே நடக்குங்க. நீ 10 ரூபா எடுத்துட்டு போனா போதும், ஆண்டவர் 100 ரூபாய்க்கு காட்டுவார். நீ 10 ரூபா எடுத்துட்டு போனா போதும், ஆண்டவர் 1000 ரூபாய்க்கு காட்டுவார். நீ 10 ரூபா எடுத்துட்டு போனா போதும், எவ்வளவு காட்டுவார்? லட்சத்தை காட்டுவார். நீ 10 ரூபா எடுத்துட்டு போனார்னா கோடியை காட்டுவார். அவர் 0 தான் போட தெரியும். அல்லேலூயா. எப்போ 0 போடுவார்னா நீ 0 ஆகணும். நீ 0 ஆகும்போது 0 ஆக்குவார். ஆனா நமக்கு ஒரு 4 நகை பேங்க்குள்ள போயிட்டாலே எங்க 0 ஆன முடியாது போவீங்க. போயிடுச்சு நீங்க. ஹலோ, 0 ஆனா தான் ஹீரோ வெளியே வருவார். அல்லேலூயா. அப்பதான் சாட்சி வெளியே வரும். அல்லேலூயா. உள்ள விட்டு லாக் பண்ணி பூட்டி சீல் வச்சுட்டாங்க. அந்த ஃபுல் இடம் எப்படி ஆயிடுச்சு? டெட் சைலண்ட் ஆயிடுச்சு. ஊழிய பகிரங்கமாக செய்துட்டு இருந்தார். அவரே செத்து போயாச்சுப்பா. ஆனா செத்தவர் சாகவில்லை, உயிரோட வந்தார். எப்போ உன் லைஃப்ல பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு 0 ஒன்னில்லாது முடியுதோ அப்பதான் யார் வருவா? ஹீரோ வருவார். நம்ம ஹீரோ யாரு? இயேசுங்க. அவர் சொன்னதை செய்கிறார். எந்த மனுஷன சொன்னதை செய்யணும். மோடி சொல்லுங்க, தைரியமா சொல்றேன். நான் இன்னைக்கு செத்துட்டு 4 நாள் உயிரோட வருவாருன்றீங்க. ஆவியானவர் ஒன்றுதான் வருவார். அவர் ஒருவருக்கு மாற்ற ஜெயம் இருக்கு. அன்பான தேவபிள்ளை, இயேசு உயிரோடு எழுந்த நாட்கள் அநேக அற்புதங்களை செய்தார். அவர் உயிரோட மாம்சமா உலாவி கொண்டிருக்கும் பொழுது எடுத்து வாசிப்போமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 1:11 வசனங்களை வாசிக்கும் போது முதல் அற்புதங்களை பார்க்கும் போது ஒரு திருமண காரியத்தில் போகும்போது குறைவு இருந்தாரு. ஆனால் சொன்னார், தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொன்னாரு. திராட்சரசம் வந்தது, சொன்னதை செய்தார். என் கூடவே செய்தார் மட்டும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கை கர்த்தர் செய்வார். தண்ணீரை திராட்சரசம் மாற்றினதை செய்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசம் மாற்றின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நாகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய்
இயேசுவை வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் யோவான் 4:50 சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்கள். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மனுஷன் வரும்போது எப்படி வந்தான்? ஆண்டவர்கிட்ட வேதனோட துக்கத்தோட தன் பிள்ளைக்காக ஒரு உதவிக்காக வரான். 50வது வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்னதை செய்தார். அதெல்லாம் எப்படி மகிழ்ச்சி, சொன்னதை செய்தாருங்க. ஐயோ எங்க அப்பா எம்மா என்னை தேடி வந்திருக்கீங்க, நான் உடனே சொல்லுவேன், நீ போகும்பொழுது பிழைத்திருப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, சொன்னதை செய்தார். நான் சொல்றேன், 8 மணிக்கு சபை விட்டு போகும் பொழுது கர்த்தர் சொன்னதை செய்வார். பக்கத்தை தூங்குறவங்களை பார்த்து சொல்லு, கர்த்தர் சொன்னதை செய்வார். எல்லாம் முடிச்சுட்டாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை செய்கிறார். அப்பா என் பிள்ளை நீ போலாம்ப்பா. அவர் மாம்சமா ஒலாவி கொண்டிருக்கும் போது சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். மார்க் 1:22-27 வசனங்களை வாசிக்கும் போது, ஜெபாலயத்தில் அசுத்த பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அதட்டினார், அது உடனே போய் விட்டது என்று வேத வசனம் சொல்லி. ஏனென்றால் சொல்லுகிறவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்வாருங்க. அவர் வசனத்தை தியானிக்க 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 உள்ள ஒரு பவர் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் சோத்திர பலி சோத்திர பலி சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? எதுக்கு சொல்லுவீங்க சோத்திர பலியா? ஒரு காரியம் முடிந்ததுக்காகவும் நடப்பதற்காகவும் சொல்லுவாங்க. ஆண்டவரே இந்த காரியம் எப்படியா நடக்கணும். நான் எத்தனை சோத்திர பலி? 1000 சோத்திர பலி. அது என்னைக்கு காரியம் நடக்கும் போதுதான். சோத்திர பலிய நடக்க முன்னாடியும் சொல்லணும், நடந்து பின்னாடியும் சொல்லணும். அதுதான் தேவன் சோத்திரிக்கிறது. அல்லேலூயா. நான் ஒருத்தர் பார்த்து பிரேயருக்கு வருவாங்க, பாஸ்டர் எனக்கு இது நடக்கணும் பாஸ்டர். சரிம்மா ஜெபம் பண்ணலாம். நான் ஆண்டுட்டு பொருத்தனை பண்ணிட்டேன் பாஸ்டர், 1000 சோத்திர பலி சொல்லுவேன். நன்றா தான் செய்யணுமா? நடக்கிறது மாதிரி சேர்ந்து காட்டுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்க பொழுது என்று சொல்ற சோத்திர பலி எடுக்கிறவளை கர்த்தர் வழி நடத்துவார். இது வரைக்கும் நடக்காது நடக்கணும்னு சொல்லாதீங்க. நான் நடந்து முடிச்சதுக்காக சோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு சின்ன மாற்றம். நல்லா புரிஞ்சுங்களா? இன்னைக்கு யாருக்கோ ஒரு லோன் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், லோனே பேப்பர் ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லுங்களேன், நீங்க போயிட்டு சோத்திரம் பண்ணி ஆண்டவர் 1000 சோத்திரம் பண்ணி விடுவேன். உங்களால முடியும், உங்களால முடியும். அப்பா வளர்ந்த எலும்புகளே, காஞ்சி போன எலும்புகளே உயிரோட வர வைக்க முடியும்னா இந்த லோனை வர வைக்க முடியாதுன்றீங்க? கண்டிப்பா வர வைக்க முடியும். அதுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியம். நீங்க போயிட்டு நான் வேலையில கை விட்டு பார்த்து தான் நான் நம்புவேன்னா நம்பாதீங்க. அல்லேலூயா. கையில கையை வச்சு பாப்பேன்னு சொல்லாதீங்க. நீங்க செய்வீங்க. ஏன்னா சொன்னதை செய்வார். சொன்னதை கிதியோனுக்கு செய்வார். ஏன்னா அவர் சொல்றத செய்து முடிச்சது போல சொல்றார். அதுதான் மகிழ்ச்சி. எனக்கு சொன்னதை செய்வாருங்க. நான் எதையும் பார்க்கல, சொன்னதை செய்வார். ஒருவேளை எனக்கு ஒரு பெரிய பங்களா கொடுக்குறேன்னு சொல்லி தான் நினைச்சுக்கங்களேன், எனக்கு 80 வயசுல கொடுக்குறாரு செய்வார். அப்பனா அர்த்தம் 80 வயசுக்கு உயிரோட இருப்பான்னு அர்த்தம். அப்ப 80 வயசுல வீடு கொடுக்குறாரோ அதை கூடி ஜாலியா விளையாடுறதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் செய்வார். ஏன்னா எங்க அப்பா சொன்னதை செய்து முடிப்பார். ஆனா சூழ்நிலை என்ன தெரியுது? பெரிய கல்லு. வேண்டாம், பார்க்காத. கல்லுக்குள்ள யார் இருக்கான்னு பார். அல்லேலூயா. இப்ப அந்த கதவு எல்லாம் பூட்டி வச்சிட்டீங்க. வெளியே நான் சொல்றேன், வெளியே வந்து சொல்றாங்க சபையார் எல்லாரும் பூட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான் இப்ப சொல்றேன் எல்லா ஜென்ஸுங்களும் ஓடி போய் கதவு இடிங்க. என்ன பண்ணுவீங்க? வெளியே போமா இல்லையா? ஓடிச்சுக்கிட்டு. அந்த பவர் நம்மோட இருக்கும்போது கர்த்தர் செய்வார். வார்த்தையில தாங்க பவர். அல்லேலூயா. பீஃப் சாப்பிட்டா பவர் கிடையாது, வார்த்தை. அல்லேலூயா. மார்கண்ட எலும்பு சூப்பு குடிச்சா பவர். இயேசு உள்ள இருந்தா பவர். பவர்ஃபுல் இஸ். சொன்னதை செய்த மாதிரி அசுத்தாவி பிடிச்சிருந்தான், பரட்டு போனாரு, போயிடுச்சு. ஏன்னா சொல்லுகிறவர் பவரான தேவனுள்ள தேவனா இருக்கிறார். என் தேவன் ரொம்ப. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வரையில வாசிக்கும் பொழுது அந்த ராவுது பிரயாசப்பட்டாங்க, மீன் பிடிக்க பிரயாசப்பட்டாங்க, ஆனா ஒன்றாகப்படல.
ஆனா அவர் வந்து நின்னு சொன்னாரு, உன் வலதுபுறமா வலைய போடுனாரு. உம்மோட வார்த்தையின்படி போடுகிறேன்னு சொன்னான். மாம்சத்தின்படி உம்மோட வார்த்தையின்படி போடுறேன்னா கீழே தக்கதா கர்த்தர் மீன்களை கொடுத்தார். அன்றைக்கு கொடுத்த மீன்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். மாம்சமாக அநேக காரியத்தை சொன்னார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாயின் என்னும் ஊருக்கு போனார். கூட போனார். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பொன்னாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நல்லா புஷ்டியா இருக்க பையன்கிட்ட பேசினாரா? யார்கிட்ட பேசுறாரு? யாருக்கிட்டங்க சொல்லுங்களேன். இவ்வளவு வசனத்தை படிச்சீங்களா? யார்கிட்ட பேசுறாரு? செத்து போனவங்கிட்ட பேசுறாரு. வாலிபன் உட்கார்ந்தனா எப்படிங்க கர்த்தரோட மகிமையான காரியத்தை செய்வார். அது நடக்கும் போதுதான் ஒரு சகோதரி இருந்தாங்களாம். ஒரு பாஸ்டர் போனாங்களாம். என் கணவர் கிட்ட அன்பாவே இல்லை, எனக்கு ஏதாயிலும் என்ன ப்ரே பண்ணி கொடுங்க, எனக்கு அதை போய் தடணும்னு என் கணவர் சிரிச்சு சிரிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் போனாங்களாம். பாஸ்டர் சொன்னாராம், ஜெபம் நீ என்ன பண்றமா, புலி நகத்தை எடுத்துனுவா. என்னது ஜோரா சொல்லுங்களேன். புலி நகத்தை எடுத்துட்டு வா, நான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன், அது எடுத்துட்டு போ. உங்க புருஷன் அப்போன குட்டி போய் காலையில் சுத்தி நிற்பாரு. உடனே இவங்க எங்க போக கிடைக்குமா? உடனே ஜூவுக்கு போனாங்களாம். ஜூவுக்கு போன உடனே அங்க பார்த்தா அவர் கூட வேலை செய்து இதுவா இருக்காராம். அப்பா நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க, பிரதர் எனக்கு கொஞ்சம் புலி நகத்தை கொஞ்சம் வெட்டி கொடுங்க, பாஸ்டர் கொடுங்கன்னாராம். எனக்கு அந்த வேலையே வேணா, உன்னால நான் அவனை கொடுக்க இங்கேயே வச்சு நீவே வெட்டிக்கணும். 6 வருஷம் அந்த பொண்ணு புலிக்கு சாப்பாடு போடுறதும் கறி வைக்கிறதும் அதை தடி விடுறதும் அந்த அளவுக்கு ரொம்ப 6-7 வருஷம் ரொம்ப எப்படி ஆயிடுச்சான் புலிகிட்ட ஃபிட்டா ரொம்ப பெட்டாயிடுச்சான். பெட்டான உடனே கொஞ்சம் கட்டுறதுமே கொஞ்சம் நகத்தை வெட்டி எடுத்துன்னு பாஸ்டர் ஓடி போச்சான். ஓடி போயிட்டு, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி புலி நகத்தை எடுத்துன்னு வந்துட்டேன்னு ஒரு சொன்ன பேர் பாஸ்டர் 7 வருஷமா ஒரு புலியை அடக்காம உன் அன்பனால் அடக்க முடியும்னா உன் அன்போட புருஷன் கிட்ட இருக்க கர்த்தர் உனக்கு அன்பை கடுவார். அல்லேலூயா. ஒரு புலி கிட்ட உன்னால் அடக்க அன்பு கொடுக்க முடியும்னா புருஷன் கிட்ட அன்பு காட்டு. அந்த அன்பு காட்டுல இயேசு கிட்ட அதை காட்டுல அன்பு காட்டு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. He is a good God. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். நாயினூருக்கு போறாருங்க, பாடில தூக்கிட்டு வராங்க. மாம்சமா ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது வார்த்தையினால வல்லமை வந்தது. பாடையை தொட்டார், அற்புதம் நிகழ்ந்தது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27-30 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க 2 குடர்கள் வராங்க. தாவீது குமாரனேன்றாங்க. எனக்கு செய்ய வல்லம் இருக்கான்னு கேட்கிறார். எனக்கு செய்ய சித்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க பார்வை அடைந்தாங்க வேதவசனம் சொல்லுது. அவர் மாம்சமாக இருக்கும் பொழுது அநேக அற்புதங்களை செய்தார். அன்பான தேவன், இன்றைக்கு மாம்சோட வாழ்ந்து இருந்த போது அதே அற்புதங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். மரித்த பிறகும் அவர் 40 நாள் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுதும் செய்த அற்புதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் சொன்னதை உயிர்படி செய்தேன், உனக்கு சொன்னதையும் செய்து முடிப்பேன். நான் சொன்ன உயிரோட எழுந்திருப்பேன்னு அது சொன்னது உண்மைனா உனக்கு சொன்னதும் உண்மை. அன்னைக்கு சொன்னது உண்மைனா உனக்கு சொன்னதும் உண்மை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொன்னது உண்மை, நடக்க போகுது. It's going to happen. It's a prophecy to the church. What God has told you and prophesied you, அவர் உயிரோடு போது சொன்னது காண்பித்த கர்த்தர் நிச்சயமாக செய்து காண்பிப்பார். நீ பிரச்சனையோட போராட்டத்தோட வந்து நிற்கிறாயோ, சபையே நீ பிரச்சனையோட போராட்டத்தோட இல்ல ஏதோ ஒரு காரியத்தை வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், திகிலோடு இருக்கலாம் சில காரியத்துல. whatever it is, you only know the situation. பெரிய கல்லை கர்த்தரால புரட்டி கொடுக்க முடியுமானால் நான் சொல்லுகிறேன், உன்னோட பிரச்சனைகளை புரட்டி போட அவர் இருக்கிறார். இஸ் a supernatural. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். நீ ஒருவேளை நினைக்கலாம், சீல் போட்டாச்சு, இது யாரும் திறக்க முடியாது. யூதர்கள் பார்த்தாங்க, இது எப்படிதான் நடக்குது, ஆண்டவர் இயேசு உள்ள போட்டு புரட்ட யார் புரட்ட முடியும்? அப்படியே புரட்டக்கூடாதபடிக்கு அவளை பிறகு பல்ல வச்சுட்டு உள்ள வந்து இயேசு வெளியே வராதபடிக்கு அவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்ல முடியும்,
சொன்னதை செய்து காண்பிக்கிற தேவன் உண்மையாகவே இந்த கிறிஸ்துவ நாமத்தில் சொல்லுகிற இந்த காலை ஈஸ்டர் நாளில் இதனால ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், what God has told you he will do it. இது விசுவாசிக்கிறவங்க உயர்த்த சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ சொல்றது இப்படி சொன்னா கண்டிப்பா நடக்காது. ஒரே ஒன்று சொல்றேன்னு, சபையில ஒரே ஒருத்தர் சொல்றேன், ஓகே? அவர் சொல்லுவார், அதுக்கு நீங்க சொல்லுங்க. கிதியோன் என் மீட்பர் உயிரோடு சொல்லுங்க. கிதியோன் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இத்தனை பேர் அதே போல சொல்லுங்க பாப்போம், என் மீட்பர். இது பத்தாதுங்க, பிரெட் அண்ட் ஜாம்பர் சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா வாஞ்சோட சொல்லணும். அல்லேலூயா. என் மீட்பர், என் மீட்பர், சொன்னதை செய்வாருங்க. நீங்க செய்யறத பார்க்க தான் போறீங்க. நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்போம், நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். ஒரு சாட்சியோட கேட்போம், நீங்க சைல்ட் எஜுகேஷன் இருக்கு, கொடுத்தது அவர் சொன்னதை செய்து முடித்தார். இஸ் a supernatural God. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ஒரே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அவர் ஜெயத்தை கொடுக்க போறார். ஜெயமோ யாரால் வரும்? உயிரோட எழுந்துறால மட்டும்தான் வரும். அல்லேலூயா. பெரிய கல்லை பார்க்காதீங்க, முத்திரையை பார்க்காதீங்க, காவலாளியை பார்க்காதீங்க, யார் கட்டளைட்டாங்க அவங்களையும் பார்க்காதீங்க, யூதரை போல உங்களுக்கு விரோதமாக சொன்ன செய்தி கொடுத்து உங்களுக்கு விரோதமா பண்றவங்களையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. ஒருத்தரை மட்டும் பாருங்க, உள்ள இருக்கிற பாருங்க. அங்கே கல்ற உள்ள இருந்தார், இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அல்ல நம்மள யாரு? அவரோட ஆலயம். அப்ப இங்கதான் இருப்பார். அல்லேலூயா. சண்டே ஆனா காலையில வந்துருவார், 7:30 9 மணிக்கு போயிடுவார். போன உடனே என்ன பண்ணுவாரு? கூடிய வருவார். அந்த ஆலயத்தை இறுக்கமா பிடிச்சுக்கொள்ளுங்க, அந்த மீட்பரை உயிரோட பிடிச்சுக்கொள்ளுங்க. உண்மையா சொல்லுகிறார், சொன்னதை செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். தூக்க தண்டனை சொன்னா கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கடைசி நேரத்தில் தூக்க அறுத்து போடுவார். என் தேவன் நல்லவரா இருப்பார். அல்லேலூயா. ஆனா அவர் சொன்னார்னா கண்டிப்பா செய்து முடிப்பார். ஒருத்தன் போனானோ ஒரு குருவியை பார்த்துட்டே இருந்தானா, குருவி அந்த என்ன குருவிக்கு தாடி பார்த்துட்டு இருக்கானா. இன்னொருத்தன் பார்த்தானா, வேற ஒருத்தன் வந்து எதுக்குடா அந்த பையன் அந்த குருவியை பார்த்துட்டு இருக்கான், அவன் அடிச்சு சாவடிக்க போறானோ சொல்லிட்டு ஓடி வந்து அந்த அடுத்த ஓடி வந்து கிளி அந்த குருவியை எடுத்து ஓடி போயிட்டு ஒரு மரத்து மேலே விட்டு வந்துட்டான். அங்க விட்ட உடனே அந்த மரத்து மேலே இருந்த ஒரு பாம்பு அது கிளியை சாப்பிட்டுடுச்சு. எடுத்து போய் விட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். ஐயோ வந்துட்டு பையன் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆல்டர் சொல்றான், அப்பா அந்த கிளி நீ குருவி நீ உங்ககிட்ட விட்டுருப்பேன், அங்கிட்டு போய் விட்டு என்ன சாப்பிட்டுச்சு? பாம்பு சாப்பிடுச்சு. அப்போ இவன் சொன்னான், இல்லை நைட் நான் ஒரு சொப்பனை கண்டேன், அந்த கீழே குருவியை ஒரு பாம்பு சாப்பிட்ற மாதிரி, அது எப்படா சாப்பிட்றது நான் பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்தா நீங்களே அங்கே விட்டு விட்டீங்கண்ணா. சொன்னதை செய்து முடிக்கிற புரியுது உங்களுக்கு? பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாத இருக்கும், தரிசனத்தை காண்பிப்பார்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இஸ் a supernatural God. அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார், இந்த நாளில் இந்த ஆண்டில் உனக்கு நடக்கணும், ஆனா சூழ்நிலை உனக்கு விரோதமா இருக்கும். அந்த 3 நாள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? சீஷர்கள் எப்படி இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. என்ன நடக்குமோ நடக்காது. நடந்த பிறகும் பயந்தாங்க. யூதருக்கு பயந்து கதவு பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நடுவில் கர்த்தர் காட்சியை கொடுத்தார். சொன்னாரு, நான் தான் சொன்னது வந்துட்டேன், என்னை தொட்டு பாருங்கன்னு. தொட்டு பார்த்த பிறகுதான் கர்த்தர் மகிமையான காரியத்தை. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த விசேஷத்தை உயிர்த்தெழுந்தனால சொல்லுகிறேன், அவர் சொல்லியிருப்பாரானால் நிச்சயமா செய்து முடிப்பார். அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், உன் சூழ்நிலைக்கு அது ஒன்றும் நடக்காத போல இருக்கலாம், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல, நீ உயிரோடு இந்த தேவன் மீட்பர் இன்னைக்கு உயிரோடு கர்த்தர் சொல்லி முடிப்பார். கண்களை மூடு. ராபாலா தூராபோ சந்தானா மாக்காத்தே திமாக்கு தூரிபி சத்தன ஹந்தரை சகலபா. My Lord, the world may say it won't happen. இந்த உலகம் செய்யும் சொல்லும் இது நடக்காது என்று, ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழி நடத்த ஒரே ஒரு காரியம், சொன்னதை செய்து காண்பித்தீர். நீ மாம்சமாக உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுதும் உன் வாயிலிருந்து வந்த வார்த்தை சொன்னதை செய்து காண்பித்தது. சொன்னதெல்லாம் கீழ்ப்படைந்தது, சொன்னதெல்லாம் நடந்தது. பலிக்கு பெருகின்று சொன்னது பலிக்கு பெருகினது, எழுந்து வாண்டு சொல்லுவது எழுந்து வெளியே வந்தது, கிருபை நடந்தது. நீ மரித்த பிறகும் ஆண்டவரே சீஷர்களுக்கு சொன்னபடியே காட்சி அளித்து, ஆண்டவரே அவர்கள் தடுமாற்றத்தோடு இருந்த பொழுது தடுமாற்றத்தை மாற்றி போட்டு
நான் உங்களோட தான் இருக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் மகிமையான காரியத்தை செய்து காண்பித்தேன். ஒரு போராட்டமான பிரச்சனை கல்ல போல இருக்கலாம், the problem may be big, ஆனால் அதை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். Thank you Holy Spirit. ராபாலா சூதா நம்மம் மஹந்தோ ரிதீல தூரா தபௌ ஷகதி ஷகன மம்ப ருஹுதுர் பிசகலபா. இந்த விசேஷத்த நாளில் ஐயோ என் குடும்பத்தில் இந்த காரியம் நடந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். சொன்னவர் செய்து காண்பிப்பார். ஐயோ என் பொருள் தொலைந்து விட்டது, இது மறுபடியும் கிடைக்குமா, எடுத்து கொடுக்கிறவர் சொன்னதை செய்து கொடுப்பார். He is a supernatural God. உன் சரீரம் செத்து போயிருக்கலாம், உன் கண்கள் மங்கி போயிருக்கலாம், ஐயோ உன் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கலாம், சூழ்நிலை வனாந்தரமா இருக்கும், ஆனால் அக்னி சமமாக செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தன் மகனை நமக்காக கொடுத்து உயிரோடு எழுப்பினவர் உனக்காக எல்லாம் செத்து போன காரியத்தையும் இன்றைக்கு உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். செத்து போன காரியத்தையும் என் இயேசு உயிரோடு வர வைக்க வல்லவராக இருக்கிறார். He's a supernatural God. Rammo rohutara bushakadaraba. Who was watching this? இதை பார்க்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்து காண்பிக்கிற தகப்பன். ஓ மகனே, ஓ மகளே, இந்த கால வேளை தேவனுடைய பிரசன்னத்தின் வார்த்தை கடந்து வருகிறது பலிபீடத்திலிருந்து. நான் சொன்னதை செய்து காண்பிப்பேன், நான் சொன்னதை செய்வேன் என்று நம்புவானால் உன் வாழ்க்கையில் நல்லதே சம்பவிக்க போகிறது. ரம்பொல்ல குதூரிபி சத்ததஹந்தோ ரூசஹதரபு. Thank you Holy Spirit. அருமையானத கால வேளையிலே உம்முடைய வார்த்தை நீ சொன்னபடியே உயிர் தெழுந்தபடியாக மாம்சமோடு இருந்தபோது சொன்னதை செய்து காண்பித்தீர், மரித்து உயிரோடு எழுந்தபோதும் செய்து காண்பித்தீர். என் தகப்பன் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கபடியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தாய் துமக்கு நன்றி செலுத்தி நல்ல வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக வந்த யாவருக்கும் இந்த வார்த்தை ஜெயமாக முடியும்படியாக இயேசு நாமத்தை ஜெபித்து ஸ்தோத்திரிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. சொன்னதை 30 கர்த்தருக்காக கொடுக்கின்ற நேரம்.